அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் நம்ம பிசி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகேவில் பகுதி 7 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத விட என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும். ஓகேவா? என்னதான் நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லாக படிக்க சொல்லியிருந்தா கூட அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா அப்படி கேட்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் இதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க கேட்டு வராங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பகுதியிலேருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த பாக்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம சேனலில் தனியாக போட்டு வரேன். இதை நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், பிசி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம் டேட் இன்னும் விடலை. கிட்டத்தட்ட எப்படி நவம்பர் லாஸ்ட் ஆர் டிசம்பர் ஃபஸ்ட்டில் இந்த எக்ஸாம் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு அந்த எக்ஸாம் டேட்லாம் விடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நவம்பரில் 15ஆம் தேதிக்கு மேலே எக்ஸாம் இருக்கலாம், அல்லது டிசம்பர் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் வீக் அதாவது செகண்ட் வீக்கில் அந்த பிசி எக்ஸாம் டேட் இருக்கலாம். ஸோ நமக்கு டேட் எப்போ வரது முக்கியம் இல்லை, நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ நாள் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அதுக்காக நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதிகள் நிறைய போட்டிருக்கிறேன். வனவிலங்கு சரணாலயங்கள், பறவைகள் சரணாலயங்கள், இந்த மாதிரி கேள்விகள் தான் அடிக்கடி கேட்குறாங்க. அது எல்லாமே தனியாக போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறுகள், இந்தியாவில் உற்பத்தி முக்கியமான ஆறுகளையும் போட்டிருக்கிறேன். ஓகேவா? அதில் கொஸ்டின் கேட்பாங்க. அதை நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேவில் பகுதி 7 பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே சிம்லா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ சிம்லாங்கிறது பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்துடைய அந்த தலைநகரம் அப்படி தானே. ஸோ அப்போது அது 1972 பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அதுதான் சிம்லா ஒப்பந்தம். எப்போ? 1972. ஆப்ஷன் பி 1972. அடுத்து சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் எந்த நாட்டோடு தொடர்புடையது? நம்ம இந்திய நாடு நம்மளோட பக்கத்து நாடு, அண்டை நாடான ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மின்சக்தி திட்டத்திற்கு உதவி புரிந்திருக்கும். அதை தான் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த நீர்மின் சக்தி திட்டம் பார்த்தீங்கன்னா பூடான் நாட்டோட தொடர்புடையது. பூடானில் இருக்கக்கூடிய நதி தான் டேமு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கா அப்படிங்கிற டேமு. அதில் பார்த்தீங்கன்னா நீர்மின் சக்தி உற்பத்திக்காக இந்தியா பார்த்தீங்கன்னா சில ஹெல்ப்புகளை பண்ணியிருக்கும். அதான் இது இந்த சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் எந்த நாட்டோடு தொடர்புடையது? பூடான் நாட்டோடு தொடர்புடையது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே இயற்கையாக அமைந்த நாடு எது? ஸோ இதை நீங்கள் மேப்பை பார்த்து அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேப்பை பார்த்து படிங்க. அதாவது புவியியலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேப், வேர்ல்டு மேப்போ அல்லது இந்தியா மேப்போ கையில் வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. ஓகேவா? நீங்கள் மேப்பை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மண்டையில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த நம்ம உலகத்தினுடைய மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் தான் அமைந்திருக்கும். எந்த நாடும் பார்த்திங்க அப்படின்னா நேபாளம். நேபாளம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாக அமைந்த ஒரு நாடு, குட்டி நாடு. ஓகேவா? அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த எவரெஸ்டுடைய சிகரம் அப்படிங்கிற அந்த இமயமலை சிகரம் அங்கே தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் எவரெஸ்ட் கேட்டால் இந்தியா போட்டக்கூடாது. எவரெஸ்ட் சிகரம் எங்கே உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா நேபாள நாட்டில் தான் அந்த எவரெஸ்ட் சிகரம் இருக்கும். ஓகேவா? அதாவது நேபாளம் மற்றும் சிக்கிம், நம்ம இந்தியா மாநிலத்தமான சிக்கிமோட எல்லையில் தான் பார்த்திங்கன்னா அந்த எவரெஸ்ட் சிகரம் அமைந்திருக்கும். ஆனால் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நேபாள நாட்டில் தான் அமைந்திருக்கும். 1989ஆம் ஆண்டு வரை பர்மா என அறியப்பட்ட நாடு எது? ஸோ இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு புவியியல் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அந்த இந்தியாவுடைய எல்லைகள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மேற்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு, அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு ஆப்கானிஸ்தானு, கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சைனான்னு படிச்சிருப்பீங்க. தூர கிழக்குன்னு பார்க்கும்போது என்னது மியான்மர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மியான்மர் தான் பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு வரைக்கும் பர்மா என அறியப்பட்ட நாடு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ மியான்மர். ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பர்மா பார்த்தீங்கன்னா தேக்கு மரக்கட்டைகளுக்கு ஃபேமஸான இடம். ஓகேவா? அப்போ பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடு. அது பார்த்தீங்கன்னா 1989 தான் மியான்மர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்படும். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் ஆங்கில தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூலே. ஓகேவா? இந்த நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஆலன் ஆக்டனி ஹியூம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அந்த இவர் ஆலோசனை பேர் தான் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தோற்று வைக்கப்பட்டிருக்கும். அப்படி தானே அந்த யார் ஏவோ ஹியூம் சொல்லுவாங்க. ஹியூம்னு கொடுத்துருக்கேன். அவர் முழு பேர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை தோற்று வைத்திருப்பார். 1885 தோற்று வைக்கப்பட்டிருக்கும். அதில் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூலே. இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் தலைவர். நீங்கள் WC பேனர்ஜின்னு படிச்சிருப்பீங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார்? WC பேனர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? முதல் ஆங்கில தலைவர் யார் பார்க்கலாம்? ஜார்ஜ் யூலே. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், அல்லது சுருக்கமாக ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய இராணுவத்தின் 2023ஆம் ஆண்டின் தலைமை தளபதி யார்? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இராணுவம் இருக்கு இல்லையா, தரைப்படை இராணுவம், இதுக்கு தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே.
ஆப்ஷன் பி மனோஜ் பாண்டே. இந்த பிபின் ராவத் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு விழாவிற்கு வந்துட்டு போகும்போது ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்ததை நம்ம வந்து ஒரு துக்கமான செய்தி வந்து படிச்சிருப்போம். எல்லாருமே தெரிஞ்சது, ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஓகேவா, அவர் தான் முன்னாடி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர் பதவி ஏற்று கொண்டார். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆனந்த் நாகேஸ்வரன் தான் பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். ஆப்ஷன் ஏ ஆனந்த் நாகேஸ்வரன். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கலையும் வரும். ஓகேவா, இது மாறிக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் கூட ஸ்ட்ராட்டஜிக்கலை எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? 2023 நிலவரப்படி யார்? இந்த ராஜீவ்குமார். ஓகேவா, இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்குமார். தமிழ்நாட்டுக்கு யாருப்பா? சத்யபிரதா சாஹூ அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையர். இந்தியாவின் மாநிலங்களவை தலைவர் யார்? 2023. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் 2 உண்டு. மக்களவை, அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. மேலவை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையும், கீழவை வந்து மக்களவையும் ஆகும். ஓகேவா, அந்த மக்களவைக்கு தலைவர் வந்து சபாநாயகர், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே. ஆனால் மேலவைக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டார். அங்கே தலைவர் யார்? இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பார். அப்போ இப்போ தற்போதைய இந்தியாவின் அந்த துணை குடியரசுத் தலைவர் யார்ப்பா? ஜெகதீப் தன்கர். இவர் தான் பார்த்திங்கன்னா மாநிலங்களவையின் தலைவர். யார்? ஜெகதீப் தன்கர். ஆப்ஷன் டி. நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி யார்? 2023. முதல்ல நிதி ஆயோக் எப்போ கொண்டு வரும் பார்க்கணும். 2015 நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். எதுக்கு மாற்றாக? திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அப்போது வந்து பார்த்திங்கன்னா தலைவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா யார்? நிதி செயலாளர் வருவார். நிதி அமைச்சர் வந்து தலைவராக இருப்பார். அதுக்கு ஐஏஎஸ் அந்த ரேங்கிங்கில் உள்ள ஒரு ஆள் வந்து தலைமை செயல் அதிகாரியாக போடுவாங்க. யார்? அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தான் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர். ஓகேவா, அரவிந்த் பனகாரியா பார்த்திங்கன்னா முதல்ல வந்த அந்த தலைவர். போன வருஷம், அதாவது இந்த இவர் பரமேஸ்வரன் ஐயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சுமன் கே பெர்ரி. இப்போ ரீசெண்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர். இவர் தான் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரியாக 2023 பதவி வகிக்கக்கூடியவர். அதுக்கு முன்னாடி தான் யார்? சுமன் பெர்ரி. முதல் ஆள் தான் யார்? அரவிந்த் பனகாரியா. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சக்திகாந்த தாஸ். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் டெய்லி போஸ்ட்டாக போட்டு வந்து அதில் வந்து அந்த கொஸ்டின்லாம் எல்லாமே இருந்திருக்கும். ஓகேவா, இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் உள்ள நியூஸ் தான். ஓகேவா, நியூஸ் பேப்பரில் உள்ள நியூஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போட்டு வருவேன். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து கொஸ்டின் அது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? சக்திகாந்த தாஸ். தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கே உள்ளது? இது பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதோடைய தலைமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் இருக்கும். ஆப்ஷன் பி இந்தோனேசியா. இந்தோனேசியா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் என்று அழைக்கப்படும் என்னது? இந்த இந்தோனேசியா. அடுத்து ஐநா கல்வி மற்றும் அறிவியல் பண்பாட்டு அமைப்பின் தலைமையிடம் எங்கே உள்ளது? இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேவா, ஆப்ஷன் ஏ ஜெனீவா. அடுத்து அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற நூலை எழுதியவர். இந்த மாதிரி நூல்கள் கஷ்டம் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு நூல், அதாவது உலகத்து சார்பில், நம்ம தமிழ்நாடு இந்தியா சொல்ல முடியாது, உலகத்து சார்பில் ஒரு நூல் எழுதின ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ராபின் சர்மான்னு சொல்லி ஒரு நூல் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரில இந்த அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேயக் அப்படிங்கிற எழுதியிருப்பார். ஆப்ஷன் ஏ ஹேயக். பன்னாட்டு பண நிதியம் துவங்கப்பட்ட இடம். இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது எங்கே துவங்கப்பட்டிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டனில் துவங்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி வாஷிங்டன். அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா, போன வருஷம் பிசி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்கே உள்ளது? எங்கே இருக்குது? சீனாவில் இருக்கும். ஓகேவா, சாங்காங்கிற இடத்துல சீனாவில் அமைந்திருக்கும். எது? பிரிக்ஸ். ஓகே, பிரிக்ஸ்னு எத்தனை நாடுகள் இருக்குது? இப்போ கிட்டத்தட்ட 5 நாடுகள் இருக்குது. 4 நாடு இருந்துச்சு, பிரிக்னு இருந்துச்சு, இப்போ பிரிக்ஸ்னு ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணியிருக்கும். ஓகேவா, அடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் சிங்கப்பூர் தான். பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் முதல் மாநாடு நடைபெற்றிருக்கும். ஆப்ஷன் சி சிங்கப்பூர். பன்னாட்டு நிதிக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ பன்னாட்டு நிதிக்கழகம் பார்த்தீங்கன்னா 1956 தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா, இம்பீரியல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதை நான் முன்னாடி வகுப்பில் சொல்லியிருப்பேன், ஒரு இந்த பொருளாதாரத்தில் வங்கிகள் டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். ஓகேவா, இம்பீரியல் வங்கி பார்த்தீங்கன்னா 3 வங்கிகள் இணைக்கப்பட்டு உருவாக்கியிருக்கும். முதல்ல பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் கொல்கட்டா, அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மும்பை. இந்த 3 பேங்கை இணைத்து தான் 1921 இம்பீரியல் பேங்க்னு தொடங்குவாங்க. அப்போ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1921. இது 1955 SBI என பெயர் மாற்றம் செய்யப்படும். அடுத்து
ஆர்பிஐயின் தலைமையிடம் எது? ஸோ ஆர்பிஐயின் தலைமையிடம் பார்த்தீங்கன்னா மும்பை. தற்போது மும்பை, அதாவது முதல்ல 1935 வந்து பேங்க் உருவாக்காங்க இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1937 கொல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றிடுவாங்க. அப்போது முதல் இப்போது வரை எங்கே? மும்பையில் செயல்பட்டு வருகிறது. இது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை தற்போதைய தலைமையிடம் மும்பை. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்களில் பொருந்தாதது எது? ஸோ பெரிய துறைமுகம் எண்ணூர் ஒரு பெரிய துறைமுகம் தான், தூத்துக்குடி பெரிய துறைமுகம் தான், சென்னையும் பெரிய துறைமுகம் தான். இந்த நாகப்பட்டினங்கிறது பார்த்தீங்கன்னா நடுத்தர துறைமுகத்துக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழகத்தில் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கரூர். ஆப்ஷன் சி, கரூர். இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? ஸோ நூல் கிண்ணம் என்னதுப்பா? தமிழ்நாடு. ஓகேவா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி ஆலைகள் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? மும்பை, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கோயம்புத்தூர் இந்த இடத்துல அதிகமாக இருக்கனால இங்கிருந்து நூல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்றுமதி ஆகும். அதனால் எனது இந்தியாவின் நூல் கிண்ணம் என தமிழ்நாடு அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986 தான். பார்த்தீங்கன்னா காடுகள் மற்றும் காடுகள் அல்லாத பகுதிகளை மேம்படுத்துவதற்காகவும் காடுகளை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இதே 86 பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் இயற்றப்பட்டிருக்கும். பேரரசிற்கான ஒரு சாமானியனின் வழிகாட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இந்த நூல் யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததி ராய் தான் எழுதியிருப்பாங்க. புக்கர் பரிசு வென்ற அருந்ததி ராய் வந்து இந்த நூல் எழுதியிருப்பாங்க. என்ன நூல்? பேரரசிற்கான ஒரு சாமானியனின் வழிகாட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார்ப்பா? அருந்ததி ராய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி 7க்கான 25 கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.